ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரீசி ப்ரிப்ரேஷன். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் இஎம்எஃப் ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லாஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். என்னென்ன லாஸ் அப்படின்னா கூலும்ஸ் லா, பயட் சவர்ட் லா, காஸ்ட் லா, ஆம்பயர் லா, இந்த மாதிரி நிறைய லாஸ் பார்த்துருப்போம். எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி என்ன ஷார்ட்கட் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூலும்ஸ் லா வந்து என்னப்பா சொன்னேன்? கூலும்ஸ் லா அப்படிங்கிறது வந்து ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அதாவது கூலும்ஸ் லா அப்படிங்கிறது எனக்கு ஃபோர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகேவா? ஸோ அப்போ பயட் சவர்ட் லாவும் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து என்ன அப்படின்னா ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறது தான். அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, எனக்கு இந்த கூலும்ஸ் லாங்கிறது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண யூஸ் ஆகுறது தான் கூலும்ஸ் லா. பயட் சவர்ட் லா அப்படிங்கிறது எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது என்னோட கரண்ட் கேரிங் கண்டக்டரில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது பயட் சவர்ட் லா. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது உனக்கு புரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ. கூலும்ஸ் லா அப்படிங்கிறது ஃபோர்ஸ் தான், பயட் சவர்ட் லாவும் எனக்கு ஃபோர்ஸ் தான். ஆனால் ஃபோர்ஸ் இது வந்து ஆன் எ சார்ஜ். கூலும்ஸ் லா அப்படிங்கிறது ஃபோர்ஸ் ஆன் எ சார்ஜ். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, கூலும் அதனால சார்ஜ். அதே மாதிரி பயட் சவர்ட் லா அப்படிங்கிறது ஃபோர்ஸ் ஆன் தி கரண்ட் கேரிங் கண்டக்டர், பிசி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு கண்டக்டரில், அதுவும் கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய கண்டக்டரில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது பயட் சவர்ட் லா. அதுவே ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸுக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கூலும்ஸ் லா. ஓகேங்களா? ஸோ ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வரும், ஒன்று மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வரும். அதே மாதிரி பார்த்தோன்னா காஸ்ட் லா அண்ட் ஆம்பயர் லா. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். காஸ்ட் லா அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது காஸ்ட் லா. ஓகேவா? ஆம்பயர் லா அப்படிங்கிறது என்னது? அப்படியே உல்ட்டானா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எடுத்துக்கணும். இப்போ காஸ்ட் லானா நான் என்ன சொன்னேன்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அட் ஏ பாயிண்ட். ஒரு பாயிண்டில் எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு காஸ்ட் லா யூஸ் ஆகுது. அதுவே ஆம்பயர் லாங்கிறது எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, ஒரு பாயிண்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது தான் என்னோட ஆம்பயர் லா. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, லாஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்டில் வரும், ஒன்று மேக்னெட்டிக் ஃபீல்டில் வரும். இப்போ கூலும்ஸ் லாவாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஃபோர்ஸை கண்டுபிடிக்க வரும். பயட் சவர்ட் லாங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண வரும். அதே மாதிரி காஸ்ட் லா அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். ஆம்பயர் லா அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நிறைய லாஸ் இருக்குது, உங்கள் சிலபஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.